ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன். இந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி சொல்லணும்னா ஒன்றும் கிடையாது. சாவுக்கிட்டேருந்து தயவு செஞ்சு தப்பிக்க ட்ரை பண்ணாதீங்க. சாவு வந்தால் செத்து போயிருங்க. தப்பிச்சு எப்படின்னா எஸ்கேப் பண்ணிங்கன்னா திருப்பியும் சாவு உங்ககிட்ட வரும்போது ரொம்ப கொடூரமாக உங்களை கொலை பண்ணும். அதுதான் இந்த படத்தோட கான்ஃப்ளிக்ட். இந்த படத்தோட ஸ்டோரி அப்படியே பார்த்துடலாம். உச்சியில் எடுத்துன்னு போய் ஒரு ஹோட்டலை கட்டுறான். ஹோட்டலுக்கு போகிற நம்ம ஹீரோயின் ஹோட்டலில் ஒரு அசம்பாவிதம் நடக்கும் போது அதை தடுத்து நிறுத்திடுறாங்க. அவங்க தடுத்து நிறுத்தினதால என்ன நடக்குது அப்படின்றதான் இந்த படத்தோட மொத்த கதையை. கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு விடுங்கம்மா, அம்மா கடையில் கொஞ்சம் வேலை இருக்கு. அவங்க அன்னைக்கு சாக வேண்டியவங்க, அவங்க சாகலை. மரணத்துக்கிட்ட விளையாடாதீங்க நண்பர்களே அப்படின்ற மாதிரி மரணம் வந்து திருப்பி அவங்க குடும்பத்தை வச்சு செய்யும். அதுதான் இந்த படத்தோட மொத்த ஸ்டோரியே. ஐயோ, பேசாம தூங்கிருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டேனே. சரி வாங்க டெக்னிக்கலா பார்ப்போம். சினிமாட்டோகிராஃபி சரியான செய்கன்னு தான் சொல்லி ஆகணும். சூப்பரான விஷுவல்ஸு. ஒரு சீன்லேயும் பிளட்டு திரிக்கும் போது சும்மாடே அப்படி இருக்கு. குதூகலமாக நம்ம பசங்க எல்லாருமே பார்க்குறாங்க படத்தை. விஷுவலி செம்மையாக இருந்தது இந்த படம். அதே மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்ஸு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. படத்தில் ஒரு காயின் தான் மேட்ரு. அந்த காயின் ஃபஸ்ட்டு வர அந்த ஹோட்டலில் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த காயின் படத்தை முடிச்சு வைக்கும். சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ்.